ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான செமஸ்டர் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ வந்து எக்ஸாம்ஸ் நடந்துட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா காலையில் அது மட்டும் மத்தியானம் வந்து ஒரு எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிருக்கும். இன்றைக்கி நடந்த எக்ஸாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ நாளைக்கு எக்ஸாம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் எல்லாம் பண்ண பாருங்கள். அதெல்லாம் என்ன அப்படிங்கிற பார்க்கலாம். சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன், அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காலையில் அது மட்டும் மத்தியானம் வந்து ஒரு எக்ஸாம் இன்னைக்கு கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இன்னைக்கு காலையில் நடந்த எக்ஸாம் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதே மாதிரி இந்த எக்ஸாமில் ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பாசிட்டிவாக சொல்லியிருக்கீங்க. ஸோ மத்தியான எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு வந்து ஈஸியாக வந்துருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் கொஞ்சம் மீடியமாக வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் எப்போ பண்ணியிருந்தீங்களோ காலையில் இல்லை மத்தியானமோ ஸோ அந்த கொஸ்டின் எப்படி வந்துருந்துச்சு, நீங்கள் எப்படி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம கமெண்ட் டேப்பில் ஓட் பண்ணல அப்படின்னா மறக்காமல் கிளிக் பண்ணி ஓட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் மத்தியான எக்ஸாம்லேயே ஈஸியாக பாஸ் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பாசிட்டிவ் ஓட் பண்ணியிருக்கீங்க. ஸோ நாளைக்கு எக்ஸாம்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக தேவையான ஸ்டேஷனரிஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் எப்போயுமே எல்லா எக்ஸாமும் ப்ரிப்பேர் பண்ணுறப்போ கண்டிப்பாக நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஆனால் எக்ஸாம்களுக்குள்ளே போனதுக்கப்புறம் ஒரு சில கொஸ்டின் உங்களுக்கு தெரியாத கொஸ்டின் வந்துருக்கலாம். ஸோ இல்லை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த கொஸ்டின் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் வச்சுருப்பீங்க, அது வந்து கேட்டுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நடக்கிறப்போ கண்டிப்பாக நீங்கள் அந்த கொஸ்டினை தெரிஞ்ச மாதிரி தான் ஃபேஸ் பண்ணணும். ஸோ தெரியாத மாதிரி சும்மா வந்து ஏன்னா தானே அட்டன் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஒரு கொஸ்டினை அட்டன் பண்ணுறப்போ அந்த கொஸ்டினில் திரும்ப திரும்ப வந்து வார்த்தை வந்துகிட்டே இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு கொஸ்டின் தெரிஞ்சப்போ எப்படி அட்டன் பண்ணீங்களோ அதே மாதிரி தான் வந்து தெரியாத கொஸ்டினுக்கும் நீங்கள் அட்டன் பண்ண பார்க்கணும். இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்கள், இப்போ ஒரு கொஸ்டின் வந்து எழுதிட்டு இருக்கீங்க, அந்த கொஸ்டின் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு எழுதிட்டே இருப்பீங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டியாக வந்து கொடுக்குற கண்டென்ட்டை அந்த கரெக்டான கண்டென்ட்டை தான் நீங்கள் கொடுப்பீங்க, ஷார்ட்டாக தான் கொடுப்பீங்க. ஸோ இஸ்ஸு வாசு இதெல்லாம் வந்து ரொம்ப போட மாட்டீங்க, அதை கரெக்டாக மிடில் கொடுத்துட்டு ஸோ முடிஞ்சளவு வந்து கரெக்டான சென்டென்ஸ் தான் கொண்டு போவீங்க. அதே மாதிரி தான் தெரியாத கொஸ்டின் வந்து கொடுக்கணும். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்த இஸ்ஸு வாசத்தை இல்லாட்டி வந்து அந்த வார்த்தையை திரும்ப வரும், இல்லாட்டி டிஸ் கால்ட் அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து கொடுக்காம ஸோ முடிஞ்சளவு வந்து அந்த தெரியாத கொஸ்டினுக்கும் தெரிஞ்ச மாதிரி வந்து கொடுக்க பாருங்கள். அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்க பாருங்கள். ஸோ நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரும். ஸோ கரெக்டாக வந்து படிங்க. எப்போயுமே ஒரு எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமை கண்டிப்பாக வந்து முடிக்க போகிறப்போ அது எல்லாமே நீங்கள் கரெக்டாக எழுதிருக்கீங்க அப்படிங்கிற கண்டிப்பாக ரீசெக்அப் பண்ணணும். அனெக்சரில் கண்டிப்பாக வந்து கரெக்டாக வந்து ஃபில் பண்ண பாருங்கள். இப்போதைக்கு யாரும் வந்து அனெக்சரில் எல்லாருமே கரெக்டாக தான் ஃபில் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இதே மாதிரி எல்லா எக்ஸாமும் கரெக்டாக வந்து பண்ணிகிட்டே இருங்க. ஸோ அதே மாதிரி இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அதை கண்டிப்பாக லாஸ்ட்டாக வந்து ரீகால் பண்ணிட்டு போயிருங்க. ஸோ ரீகால் பண்ணுறீங்க அப்படின்னா அதை வந்து ஒரு தடவை வந்து எழுதி முடிஞ்சால் பாருங்கள். அப்படி எழுதி பார்க்க முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, மைண்டை வந்து ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஃபஸ்ட்லேருந்து இப்போ படித்த கொஸ்டின் வரைக்கும் அப்படியே டக்குன்னு ரிவைஸ் பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் இப்போ லாஸ்ட்டாக படித்த கொஸ்டினோ இல்லாட்டி வந்து நான் இந்த கொஸ்டின் நல்லா படிச்சிருக்கேன் அதனால் எனக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு அடுத்த கொஸ்டின் போயிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி நம்ம தெரியும் நினச்சிருக்க கொஸ்டின் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல சின்னதாக நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல மறந்துருச்சு அப்படின்னா எக்ஸாம்பிளில் வந்து ஞாபகம் வராது. ஸோ எல்லாம் வந்து கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று. கொஸ்டின் நம்பர்லாம் கரெக்டாக போகிறீங்களா அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டின் முடிஞ்சோடனே ஸ்கேலை வச்சு அண்டர்லைன் பண்ணி கரெக்டாக வந்து அந்த கொஸ்டினை என் பண்ண பாருங்கள். ஸோ எங்கேயுமே வந்து இடம் விட்டு எழுதாதீங்க. சப்போஸ் இடம் விட்டு எழுதுறீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த இதை கடைசியாக வந்து ஃபில் பண்ணிடுங்க. அதுக்கு தான் உங்களை நான் லாஸ்ட்டாக வந்து ரீசெக்அப் பண்ண சொல்கிறேன். மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படித்த கொஸ்டின் தான் வரும். ஸோ எப்போயுமே ஒரு கொஸ்டின் எழுதுறீங்க அப்படின்னா அதுக்குரிய டெஃபினிஷன் ஃபஸ்ட்டு எழுதிருங்க. லாஸ்ட் வந்து எக்ஸாம்பிள் முடிஞ்சால் கொடுக்க பாருங்கள். அதுக்கு டயக்ராம் இருந்துச்சு அப்படின்னா டயக்ராம் போட பாருங்கள். இல்லை அந்த டயக்ராம் பார்த்தோன்னே தப்பு போட்டுருவாங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துட்டு அதுக்கு முடிஞ்ச அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கொடுக்க பாருங்கள். ஸோ பேப்பர் ப்ரெசன்டேஷன் ரொம்ப முக்கியமான ஒன்று, நீட்டாக கொடுக்க பாருங்கள். ஸோ இப்போ வந்து நீங்கள் கார்லேயோ இல்லை பைக்லேயோ வந்து ஒரு ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த ரோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ வந்து அந்த டயரை வந்து அஃபெக்ட் பண்ணி பஞ்சர் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் உடனே பார்த்தீங்க அப்படின்னா யோசிக்க மாட்டீங்க, கண்டிப்பாக அடுத்து வந்து ஸ்டெப்னி இருக்கா இல்லாட்டி வந்து அந்த வண்டியை வந்து பஞ்சர் பார்க்குறது தான் நீங்கள் வந்து யோசிப்பீங்க. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஏதாச்சும் மெக்கானிக் கூட்டு வந்து அதை சால்வ் பண்ண தான் பார்ப்பீங்க. ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் அந்த எக்ஸாம் ஹால்குள்ளே இருக்கிறப்போ நீங்களும் வந்து ஒரு மெக்கானிக்கை யோசிக்கணும். ஸோ ஒரு கொஸ்டினில் தெரியாத கொஸ்டின் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா இது எப்படி நம்ம சால்வ் பண்ணுறது, ஸோ அதை சால்வ் பண்ணி நம்ம மறுபடியும் வந்து நார்மலாக இருக்கிற டயர் மாதிரி எப்படி கொண்டு வரது, ஸோ அதாவது உங்களோட பேப்பரை எப்படி கரெக்டாக நீட்னஸாக ஒரே தெரிஞ்ச பொசிஷன் மாதிரி கொண்டு போகிறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ லாஜிக் எங்கே வந்து கஷ்டமாக கேட்குறாங்களோ அந்த கொஸ்டினை கடைசி அட்டன் பண்ண பாருங்கள், தெரிஞ்ச கொஸ்டினை ஃபஸ்ட் அட்டன் பண்ண பாருங்கள். ஸோ உங்களுக்கு என்ன தான் தெரியாத கொஸ்டின் கேட்டாலும் உங்களுக்கு யூனிட் வைஸாக பார்க்குறப்போ எந்த யூனிட்லேருந்து கேட்குறாங்க அப்படிங்கிற பாருங்கள். ஸோ மெஜாரிட்டியை நீங்கள் படிக்கிறப்போ ஒவ்வொரு யூனிட்டில் என்ன கான்செப்ட் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க தெரியாத கேட்டாலும் கண்டிப்பாக அந்த கான்செப்ட் ரிலேட்டடாக தான் அந்த கண்டென்ட் வரும். ஸோ அப்படிங்கிறப்போ உங்களுக்கு தேர்ட் யூனிட்னா இதான் கண்டென்ட் அப்படின்னா இதை பற்றி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதை வச்சு லைட்டாக வச்சு ஓனாக எழுதிக்கலாம். ஸோ அதனால் இதெல்லாம் முடிஞ்சளவு கவர் பண்ண பாருங்கள். கண்டிப்பாக ஒவ்வொரு யூனிட்டில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற பார்த்துருங்க. எந்த ஒரு யூனிட்டும் அவாய்ட் பண்ணாதீங்க. ஸோ முடிஞ்சளவு எல்லா யூனிட்டும் கவர் பண்ணிடுங்க. சும்மானாலும் பார்த்து வச்சுருங்க. உங்களுக்கு அது தெரிஞ்ச மாதிரி எழுதுறதுக்குனாலும் இது என்ன கண்டென்ட் அப்படிங்கிற பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ மெஜாரிட்டியாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக தான் வரும். ஸோ நல்லா வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. இதே இதை கரெக்டாக வந்து ப்ரெசென்ட் பண்ண பாருங்கள். ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எக்ஸாம்ஸ் நல்லா பண்ண பாருங்கள். ஸோ நீங்கள் மெஜாரிட்டியாக காலையில் எக்ஸாம் வந்து ஈஸியாக வந்துருக்கணும், மத்தியான எக்ஸாம் கொஞ்சம் மீடியமாகவும் ஈஸியாக வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கமெண்ட் டாப்பில் போய் ஓட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.